வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஆரோக்கியமான தினையரிசி வச்சு உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். சைட் டிஷ்ஷு சட்னி சாம்பார் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இன்றைக்கி உப்புமா பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு தினையரிசி எடுத்துருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 தடவைக்கு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு வேறு தண்ணி ஊற்றி ஒரு 30 நிமிஷத்துக்கு அதை நல்லா ஊற விட்டுருங்க. எப்போவுமே சிறுதானியம் செய்யும்போது அதை கொஞ்சம் ஊற வச்சு பண்ணோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், சீக்கிரமாக ரெடி ஆகும். இப்போ பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் போடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, இது 3த்தையும் போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா செவந்த உடனே நறுக்கின இஞ்சி கொஞ்சம், வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கொஞ்சம் பெருசாக நறுக்கி போட்டிருக்கேன். ஏன்னா இதில் பீன்ஸ் சேர்க்குறதுனால அப்புறம் பீன்ஸுக்கும் மிளகாக்கும் தெரியாது, அதனால் கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி போட்டிருக்கேன். அது மாதிரி பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நறுக்கின கேரட்டையும் பீன்ஸையும் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை பட்டாணி இருந்தால் கூட நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம், ஊற வச்சது இருந்தால். இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்குனிங்கன்னா காய்கறி கொஞ்சம் இதிலே கொஞ்சம் வெந்துடும். காய்கறியில் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்பு தினையரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இந்த காய்கறிக்கும் சேர்த்து தான் சேர்த்துட்டு அதை மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்த உடனே இப்போ தினையரிசியை சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சரியான அளவாக இருக்கும். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு கிளறு கழிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணுங்கள். இந்த தினை அரிசி நல்லா தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி நல்லா வெந்து வந்திருக்கும். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. ஆனால் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதனால் நல்லா கிளறி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் போல் மறுபடியும் குக் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ சூப்பராக வந்துடுச்சு. இப்போது நல்லா கிளறிட்டு நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பை நெய்யோடு சேர்த்துக்கோங்க. நெய் வந்து 2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் முந்திரி பருப்பு வேணாட்டா வெறுமனே நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இறக்கும்போது நறுக்கின கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். நீங்கள் அப்படியே வெறுமனே சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இல்லைனா தேங்காய் சட்னி வச்சு கொடுத்திங்கன்னா ரொம்பவே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸை கூட இதை கட்டி கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டான இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சிறுதானிய ரெசிபிஸ் நிறையா என் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.